ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய யோசனைகள் எல்லாம் வாய்க்கிறதா? என்னுடைய யோசனைகள் எல்லாம் வாய்க்காதபடி இருக்கிறது, அல்லது நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாய் இருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சுத்தியாமற் போய் கொண்டிருக்கிறது, ஏனென்றே தெரியவில்லை. நான் அநேக யோசனைகளை யோசித்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் திட்டம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன், மிகவும் கவனமாய் இருக்கிறேன், எச்சரிக்கையோடு நல்ல ஒரு ஜாக்கிரதையோடு இருந்தால் கூட என்னுடைய யோசனைகள் எல்லாம் மிகவும் ஒன்றுமே இல்லாதபடிக்கு நான் நினைப்பதை காட்டிலும் அது எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எப்படி தேவன் அல்லது நான் யோசிப்பதை நான் சிந்திப்பதை தேவன் எனக்கு எப்படி வாய்க்க செய்வார் என்று சொல்லி அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட முயற்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய யோசனைகளை வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவன் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது நீதிமொழிகள் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 3ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. உன் யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய யோசனைகளை தேவன் உறுதிப்படுத்துவார். எப்படி உறுதிப்படும் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என்றால், உங்களுடைய செய்கைகளை அவரிடத்தில் நீங்கள் ஒப்புவிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். யோசனைகள், எண்ணங்கள் உறுதிப்படுத்துவது என்பது பார்க்கும்போது அவைகள் நிலைவரப்பட முடியாதபடி, அல்லது உங்களுடைய நீங்கள் நினைக்கிற காரியம் அல்லது நீங்கள் செயல்படுத்தப்பட முடியாதபடி இருக்கும். கண்பான தேவச்சனமே, யோசனைகள் என்பது நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள். நம்முடைய மனதிலே நாம் ஒரு காரியத்தை நினைத்திருப்போம் அல்லவா? அந்த நினைவு வாழ்க்கையிலே நடந்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி, ஆனால் இன்றைய நாளிலே நீங்கள் நினைக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அவைகளை உறுதிப்படுத்துவார் என்றால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதாவது அவைகள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறும், செய்கையிலே நிறைவேறும். அதை நீங்கள் கண்களாலே பார்ப்பீர்கள். உடைய யோசனைகள் மனதிலே இருப்பது காணக்கூடாதவைகள், அவைகளை நீங்கள் உங்களுடைய கண்களினாலே பார்க்கும்படியாக செய்வேன் என்று சொல்லி தேவன் கூறுகிறார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்கள் செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டுமாம். அதாவது ஒப்புவிப்பதெல்லாம் கமிட் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எது வாஞ்சியா இருக்கிறீர்களோ, எந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை கர்த்தரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நான் சிந்திக்கிறேன், நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இன்றைய நாளில் நீங்கள் சிந்திப்பதா இருக்கட்டும், அல்லது இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, அல்லது எனக்கு வேண்டியது இது என்று சொல்லி நீங்கள் நினைப்பதா இருந்தாலும் அதை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியத்தை என் தேவன் அதை நடைமுறை வாழ்க்கையிலே அது உங்களுக்கு வேண்டியது என்று சொல்லி அறிந்திருந்தால் அவர் கண்டிப்பாக அதை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் அநேக காரியங்களை நினைத்து அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்காமல் இருந்திருப்பீர்கள் அல்லவா? என்னுடைய சுய பலத்திலே, என்னுடைய சுய ஞானத்திலே, என்னுடைய முயற்சியிலே, என்னுடைய உழைப்பிலே நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து அவைகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறதா?
இன்றைய நாளிலே ஒப்புவித்து பாருங்கள். அப்படியாக வேத புத்தகத்திலே ஒரு தேவ மனிதர் உங்களைப் போலதான் இருந்தார். ஆனால் அவர் தேவனிடத்திலே கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறி போய்விட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 2-3 வேத வசனங்களை நாம் வாசிக்கும்படியாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரு குஷ்டரோகி இருந்தாராம். அவர் இயேசுவினிடத்திலே வந்து அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், உமக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி, உடனே இயேசு அந்த வார்த்தையை கேட்டவுடனே தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக்கினார் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய நிலையை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். குஷ்டரோகி ஒதுக்குப்புறமாய் வாழக்கூடியவர்கள், அன்றைய நாட்களிலே பட்டணத்திற்குள்ளே வாழ முடியாதவர்களாய் இருந்தவர்களை இயேசு சுத்தப்படுத்தினாராம். அதற்கு இந்த குஷ்டரோகி செய்த அல்லது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இயேசுவை பார்த்து, உமக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தினுடைய வேதனை, தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற இந்த நோய், தான் சுத்தம் இல்லாதிருக்கிற இந்த நிலைமையை யாருடைய கரத்திலே ஒப்புவித்தான்? இந்த குஷ்டரோகி இயேசுவினுடைய கரத்திலே ஒப்புவித்தார். அவர் கூறுகிறார், உமக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி. அப்படி என்றால் நான் சுத்தமாக்கப்படவில்லை என்றால் உமக்கு சுத்தம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ளாக இந்த குஷ்டரோகி காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் நினைக்கலாம் நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களா? அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது அநேகருடைய ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன், இது தேவ சுத்தம் இருந்தால் நடைபெறட்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த காரியத்திற்காக தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை தாரும், இதை செய்து கொடுக்கும், இதை இப்படி பண்ணும், இப்படி வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை தேவ சுத்தம் இருந்தால் நடைபெறும் என்று சொல்லி சாதாரணமாக சொல்லுவார்களே தவிர, அந்த ஜெபத்திலே இதிலே சுத்தம் இருந்தால் இந்த காரியத்தை வாய்க்க செய்யும், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லி சொல்வது மிக 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 அரிதா இருக்கிறது. ஆனால் இந்த குஷ்டரோகி அவர் சொல்லுகிறார், உமக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை இயேசுவினிடத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். அப்படியாக இயேசுவினிடத்திலே தன்னுடைய முழு சரீரத்தினுடைய சுகத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டார் அந்த குஷ்டரோகி. அன்றைய நாட்களிலே பார்க்கும்போது குஷ்டரோகியா இருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையே கிடையாது, சுகமே கிடையாது. அதன் நிமித்தமாக தான் அவர்கள் ஊருக்கு வெளியாக ஒதுக்குப்புறமாக அவர்களை வைத்திருந்தார்கள். ஆனாலும் இந்த குஷ்டரோகியினுடைய நம்பிக்கை தன்னுடைய உடலில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற முழு சுகத்தினுடைய நம்பிக்கை யார் மீது இருந்தது என்றால் இயேசுவின் மீது இருந்தது. இயேசு என்ற இரட்சகர், இவர் விடுதலை கொடுப்பவர், இவர் சுகம் கொடுப்பவர் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் அந்த சுகத்திற்கு அவருடைய சுத்தம் இருந்தால் மாத்திரமே நடைபெறும் என்ற ஒரு அழுத்தமான, ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த குஷ்டரோகிக்குள்ளாக இருந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? சற்று உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் தான், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், அவரால் முடியாதது எதுவுமே இல்லை தான். ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இது வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நீங்கள் அழுத்தப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுவே, இது உமக்கு சுத்தம் இருந்தால் எனக்கு கிடைக்கட்டும், உமக்கு சுத்தம் இல்லாவிட்டால் இது கிடைக்க வேண்டாம், அல்லது இது கிடைக்கவில்லை என்றால் இது தேவ சுத்தம் இல்லை என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட யோசனை
உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? சற்று உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட யோசனை தான் இந்த குஷ்டரோகிக்குள்ளாக இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், எதை பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய யோசனைகளை என் தேவன் உறுதிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலதே அதன் பிறகு அந்த சம்பவத்திலே குஷ்டரோகியை நாம் பார்க்கும்போது அவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக இயேசு தன் கரத்தை நீட்டினாராம், அவனை தொட்டாராம், அவன் சொஸ்தமானானாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தை நிமித்தமாக என் தேவன் உங்களுடைய தேவைகளை அவர் தன்னுடைய கரத்தை அவர் நீட்டுவார். உங்களுடைய காரியத்தின் பக்கமாக, உங்களுடைய சிந்தனையின் பக்கமாக, நீங்கள் நினைக்கிற யோசனைகளின் பக்கமாக, நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீர்களோ அதன் பக்கமாக என் தேவன் கரத்தை நீட்ட வல்லமை உள்ளவர். அதிலே அவர் கிரியை செய்வார். அதன் பிறகு அந்த குஷ்டரோகியின் பக்கம் கரத்தை நீட்டின பிறகு அவன் சுத்தமானான் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? குஷ்டரோகி ஒரு நொடி பொழுதிலே பார்க்கும்போது அவன் முழுவதுமாக சுத்தமாக்கப்பட்டவனாக, அவனுடைய வாழ்க்கையே முழுவதுமாக மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் இதுவரைக்கும் இது வேண்டும், அது வேண்டும், இது நடைபெற வேண்டும், அது நடைபெற வேண்டும், இது என்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று சொல்லி அப்படியாக நீங்களே உங்களுக்குள்ளாக பல யோசனைகளை வைத்துக்கொண்டு அதை தேவ கரத்திலே இதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும், இதை எனக்கு செய்து, இதை எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி இதுவரைக்கும் உங்களுடைய ஜெபங்கள் அப்படி இருந்தால் இன்றைய நாளிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய யோசனைகளை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுக்குண்டான காரியத்தை இந்த குஷ்டரோகியை போல உடைய சுத்தம் இருந்தால் எனக்கு செய்யும் என்று சொல்லி, உமக்கு சுத்தம் இல்லாவிட்டால் இது வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்குரிய காரியத்தை அவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் இப்பொழுதும் கேட்ட அந்த தேவ வார்த்தையின்படியாக உங்களுக்குரிய காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக தன்னுடைய சுத்தத்தை வெளிப்படுத்தி அவர் நன்மையை தான் செய்வார். அவர் ஒருபோதும் தீமையை செய்யக்கூடியவர் அல்லவே அல்ல. இந்த குஷ்டரோகியினுடைய நிலைமையை அவர் அறிந்தவர், இந்த குஷ்டரோகியினுடைய காரியங்களை அறிந்தவர், அவனுடைய தேவையை சந்தித்தவர். உங்களுடைய தேவையை அவர் சந்திக்காமல் இருப்பாராம். ஆகையினாலே இப்பொழுதும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? என்னோடு கூட இணைந்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்து உங்களுடைய யோசனைகளை அவர் நிலைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, பல யோசனைகள், பல சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே. ஆனால் அவைகள் எல்லாம் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை உம்முடைய தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா நீங்க செயல்படுத்துங்க. இப்பொழுதும் உம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே அப்பா தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இயேசுவே அப்பா. தான் செய்ய போகிற காரியங்கள், தான் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இருக்கிறார்கள் இயேசுவே அப்பா. உமக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி அவர்கள் அறிந்த ஆண்டவரே அந்த சித்தத்திற்கு ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற காரியங்களை தேவ சித்தத்தின்படி வாய்க்க செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம் ஆண்டவரை, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இவர்களுடைய யோசனைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு நீர் கைகூடி செய்ய போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அருளுகிறீரே மக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை இப்பொழுதே இவருடைய யோசனைகளை உறுதிப்படுத்தி அதை ஆண்டவரை அப்பா செயல்படுத்துகிறீரே. மக்கு நன்றி 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 ராஜாவே அப்பா. நீர் இப்பொழுதே இந்த ஜெபத்திற்கு செவிசாய்த்தீர மக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதனாலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார்.
உங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். இந்த நாளிலே கூட அந்த ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தினம் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.